நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேல் மாஸ்டர் குருஜி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்புகள் பார்த்தாலும் இப்போ தான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வர பெல்லைக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. ரெகுலரான அப்டேட்ஸ் சரிங்களா. நம்ம வந்து டெய்லியுமே கேளுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து ஒரு குயிக்கான ஒரு அப்சர்வேஷன் கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துடலாம். அதேமாதிரி இன்றைக்கி சரிங்களா, இன்றைக்கி நமக்கு 15/4/2026 நமக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு வெற்றியோடு அமையலை. இருந்தாலும் நம்ம இன்றைக்கான அந்த தோல்வியை வச்சே ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். டியரில் நல்ல ஒரு ஹிட் இன்றைக்கி கொடுத்துருந்தோம் சரிங்களா. குரூப்பில் இருந்தவங்களுக்கு தெரியும், கரெக்டாக ஓரளவுக்கு போட்டிருந்தோம். ஸோ அதேமாதிரி இன்றைக்கான கேம் என்ன வச்சுருந்தான் அப்படின்ட்டு 830 சரிங்களா. 830 இன்றைக்கி கேமில் வச்சுருந்தான். கொஞ்சம் வந்து நான் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த 830 சூப்பராக தட்டி தூக்கியிருக்கலாம் சரிங்களா. எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் நண்பா. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் சரிங்களா. நான் உங்களுக்காக தான் சிரமப்பட்டு ஒரு கெஸ்ஸிங் எடுத்து போடுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து என்ன ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க, ஒரு அண்ணனாக பார்க்குறீங்க, ஒரு தம்பியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா. நானும் ஒரு பிரதராக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுறேன். இதன் மூலமாக எனக்கெல்லாம் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது நண்பா. நான் உங்கள்கிட்ட பேசணும் இப்போ, ஏன்னா நான் ஒருத்தன் தனியாக நின்னேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல எனக்கான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நான் உங்களோட பேசுகிறப்ப உங்களுக்கு வீடியோ கொடுக்குறப்ப நீங்கள் எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்கிறீங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப நிம்மதியை தருது. அதேமாரி ஒரு வெற்றி வந்துச்சு அப்படின்னா மனமார வாழ்த்துறீங்க சரிங்களா. அந்த வாழ்த்துக்களுக்காக மட்டுமே நான் இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேனே தவிர இதனால் இன்னைய வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு பணமோ வருமானமோ எதையுமே நான் எதிர்பார்த்தது கிடையாது. என்னோடய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கும் இருக்கும். உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்குமே தேவை. நான் மீன் பண்ணுறது ஒரு லைக் பண்ணுறது, ஒரு ஷேர் பண்ணுறது தான் சரிங்களா. வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. என்னால் முடிஞ்ச சிறப்பான கணிப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக நான் எடுத்து தரேன். கண்டிப்பாக அதை தருவேங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்றைக்கி மட்டும் கிடையாது, இது நிச்சயமாக தொடர்ந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டான ப்ரிடிக்ஷனை நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னையோட நம்ம இந்த ப்ரிடிக்ஷன் முடிச்சுட்டு போகிறது கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நல்ல வெற்றிகள் வந்தால் மட்டும்தான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்போ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு. அதேமாரி இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த நம்பர்ஸ் வரதுக்கான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்னை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களா, இவர் சொன்னால் ஓரளவுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான எடுத்து உங்களுக்கு நான் வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் சரிங்களா. அது சில நண்பர்கள் வந்து தவறாக பேசியிருந்தீங்க, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்துறது கிடையாது நண்பா. கண்டிப்பாக உங்களுக்கு என் கெஸ்ஸிங் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம சேனலை விட்டு போயிட்டே இருக்கலாம். நான் யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த கிடையாது. பிடிச்சி போய் தான் அத்தனை பேர் பார்க்குறீங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன ரிசல்ட் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 830 சரிங்களா. 830 அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கான். இதை எந்த அளவுக்கு நம்ம சரியாக எடுத்துகிட்டு போக முடியும், எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஒரு வின்னிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தாராளமாக லைக் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கான ப்ரிடிக்ஷன். காருண்யா ப்ளஸ் 619 சரிங்களா. 16ஆம் தேதி 16/4/26 சரிங்களா. காருண்யா சரிங்களா. காருண்யா ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 619 ட்ரா சரிங்களா. காருண்யா ப்ளஸ் 619 ட்ராக்கு ஒரு சிம்பிளான ப்ரிடிக்ஷன் இருக்கிறதுலே எந்த அளவுக்கு சிம்பிளாக எடுத்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வழக்கம் போல் 2 ஏபிசி செட்டு ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நான் நம்பர்ஸை கம்மி பண்ணி கொடுக்குறேன் நண்பா. ஏன்னா நம்ம டிக்கெட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் லிமிட்டடாக போடணும். எந்த அளவுக்கு கம்மியாக போட முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக போடுங்க. அப்போ தான் நம்மளால் நம்ம ஃபேமிலியை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸை கம்மி பண்ணி போட சொல்கிறேன் சரிங்களா. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க நினைக்கிறேன். ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம் நண்பா. ஏபிசி சரிங்களா. 3 போர்டையும் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா 7, 6 மற்றும் 7 சரிங்களா. அடுத்தது பியில் 2 மற்றும் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி சரிங்களா. சியில் 5 மற்றும் 6 இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டையும் ஸ்ப்ளிட்டாக பிரித்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்து கேமில் வச்சு பாருங்கள். இல்லை நண்பா இது எனக்கு வர மாதிரி தெரியல, உங்கள் கெஸ்ஸிங் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. வருதா இல்லையா அப்படின்ட்டு பாருங்கள். உங்களுக்கு சரியாக இருக்குது, இந்த தம்பி சொல்கிறது சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது
அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு போடுங்க. சரிங்களா? நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து நான் எந்த ஒரு யூடியூபருமே சொல்ல மாட்டாங்க, இந்த அளவுக்கு வந்து நீங்கள் போடுங்க போடாதீங்கன்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நண்பா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் அதே இடத்துல தான் இருக்கேன். சரிங்களா? உங்களைப் போல் நானும் ஒரு கஷ்டப்படும் கூலிக்காரன் அப்படிங்கிறதுனால தான் அதை நான் உங்களுக்காக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? தயவு செஞ்சு லிமிட்டாக போடுங்க, லிமிட்டாக போடுங்க, லிமிட்டாக போடுங்கன்னு டெய்லியுமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி நஷ்டமாகறீங்களா, அதையே தான் நானும் அடைஞ்சிட்ருக்கேன். சரிங்களா? நஷ்டத்தில் இருக்க ஒருத்தனுக்கு தான் கண்டிப்பாக அதோட கஷ்டம் தெரியும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து சொல்லுவீங்க, நானும் அதை எடுத்து ட்ரை பண்ணுவேன். 2 பேத்துக்கும் நல்ல ஒரு நீங்கள் இருக்கிறதுக்காக தான். அதேமாரி நாளைக்கான ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா, சரிங்களா? நாளைக்கான ஆல் போர்டு நாளைக்கான ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மற்றும் 5 உங்களுடைய கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து போடவும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கெஸ்ஸிங்கில் இது வருதுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நண்பா எனக்கு இது வர மாதிரி தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. உங்களோட கெஸ்ஸிங் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தா நானும் எடுத்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அதேமாரி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்களா, நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கெஸ்ஸிங்ஸை போடுங்க. அதை பார்க்குற நண்பர்கள் யாராவது எடுத்து பயன்பெறட்டும். அவங்க வின்னிங் வாங்குறாங்க, அவங்க சொல்கிற கெஸ்ஸிங் வருது அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸில் அவங்களோட கெஸ்ஸிங்ஸையும் நம்ம எடுத்து ஷேர் பண்ணி ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். சரிங்களா? ஏன்னா என்னால் முடிஞ்ச சின்ன ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். நான் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இருக்கும். என்னோடய கெஸ்ஸிங் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் என்ன மனமார வாழ்த்துங்க. வரல அப்படின்னா தயவு செஞ்சு என்னை திட்ட வேண்டாம். நிச்சயமாக அடுத்தடுத்த ஆட்டத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான கணிப்புகள் எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் நண்பன், உங்களுடைய தம்பி, உங்களுடைய சகோதரன். சரிங்களா? இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.